நான் நினச்சேன் ஏதோ நான் தான் பைத்தியக்காரி போகிற எனக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கேன்னு. ஆனால் இந்த ராத்திரி இத்தனை வருஷம் கழிச்சு வேணா ஐ ஜஸ்ட் டர்ன் பேக். ஐ வாண்ட் டு தேங்க் காட். என் மனதுக்குள் நான் ஜெபித்திருந்த சின்ன சின்ன ஜெபங்களை கூட கர்த்தர் கேட்டு அவருடைய கண்கள் என் மேல் பட்டிருக்கிறது. when he was just hovering, அவருடைய கண்கள் என் மேல் பட்டது. உங்க எத்தனை பேர் நம்புறீங்க இந்த ராத்திரி உங்க பிள்ளைகள் மேல அவருக்கு ஒருத்தர் தேவை. someone அவர் இங்க சுற்றி சுற்றி வராருன்னா தேவன் ஆட்கொள்ள எல்லாரையும் ஆட்கொள்வாரானா எனக்கு தெரியல. ஆனா அவர் அப்படியே அசைவாடுகிறார்னா யார் இடம் கொடுக்கிறார்கள்? ஜஸ்ட் இமேஜின், நம்ம வீட்டிலலாம் ஒரு சேர் இருக்கும். அந்த சேர்ல யாருமே உட்கார மாட்டாங்க. யார் உட்காந்துருப்பா? கெஸ் பண்ணிட்டீங்களா? அழுக்கு துணி. எல்லார் வீட்லேயும் மேண்டேட்ரியா? எங்கள் வீட்டில் இல்லை, அப்புறம் கட் பண்ணி எங்கள் வீட்டில் போட்டுருவாங்க. எங்கள் வீட்டில் இல்லை, பதிவு பண்ணிக்கிறேன். ஆனால் ஒரு சில வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக ஒரு சேர் இருக்கும். அந்த சேரில் என்ன இருக்கும்? ஏதோ ஒரு துணி கிடக்கும் கச்சமுச்சான்ட்டு. இப்போ ஆவியானவர் வெல்கம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவரே வாங்கப்பா, நம்ம தான் பாடிடுவோம் உடனே, வாங்க வாங்க, வந்த உடனே வாங்க வாங்க. ஆண்டரும் சோ என் பிள்ளை ஆசையாக கூப்பிட்றாளே அப்படின்னு ஆசையாக வந்துடுவார். வாங்க ஆண்டவரே, வாங்க ஆண்டவரே, உட்காருங்க ஆண்டவரே. ஆண்டவருக்கே ஷாக்கிங். என்னது, என்னம்மா எப்படி உட்கார்றது? நிறைய பேர் இன்னைக்கு வெல்கம் பண்றோம், ஆனா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டேங்கிறாரு. ஹி இஸ் நாட் கம்மிங் அண்ட் ரெஸ்டிங். எனக்கு அந்த ப்ரெசன்ஸே ஃபீல் பண்ண முடியல. அவங்களுக்கு என்னது, அந்த அக்கா கொஞ்சம் வல்லமை இல்லை போல, ஜபக்குறைவு போல இருக்கு அப்படின்னு சொல்லிடுவீங்க. எத்தனை பேர் அப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த இடத்துக்கு வரும்போது, ஆர்க்குக்கு வரும்போதோ இல்லை ஆலயத்துக்கு வரும்போதோ நல்ல ஸ்ட்ராங்காக நான் ப்ரெசன்ஸ் ஃபீல் பண்ணுறேன், டங்ஸில் பேசுகிறேன், ஆவியில் நிரம்புறேன், எனக்கு நல்ல ப்ரெசன்ஸ் இருக்குது. ஆனால் நான் வீட்டுக்கு போய் ட்ரை பண்ணுறேன், இந்த மாதிரி எனக்கு இல்லைன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? கண்டிப்பாக அட்லீஸ்ட் மினிமம் 10 பேராது இருப்பீங்க இங்கே. இட்ஸ் ப்ராக்டிக்கலி ட்ரூத். ஏன் என்னால் இந்த இடத்துல நான் ஃபீல் பண்ற அந்த பிரசன்ஸ் அங்க என்னால ஃபீல் பண்ண முடியலன்னா, ஆவியானவரிடத்தில் அசைவாடுகிறதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆனா நீங்க தேவனுடைய சிங்காசனத்தின் மேல சம்திங் இஸ் ஆல்ரெடி தேர். அவர் வந்து உட்கார முடியாம அந்த இடத்துல. அப்போ ஒருத்தர் நம்ம வெல்கம் பண்ணி வீட்டுக்கு வந்தாங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் அந்த சோஃபா மேல இருக்கிறத டக்கன் வீல் டேக் இட் ஆஃப். அப்படிதான். இதுக்கு தான் நான் ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வார்த்தை எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. ஆங்கிலத்தில் இதுக்கு ரினவுன்ஸ் அப்படின்னு பேர். எத்தனை பேருக்கு இந்த வேர்ட் தெரியும்? ரெனவுன்ஸ். உங்களுக்கு இந்த வார்த்தை தெரியலனா, இந்த பிரசங்கத்தினுடைய துவக்கத்திலேயே we are going to do this and then மெசேஜுக்குள்ள நம்ம கடந்து போக போறோம். அல்லேலூயா. ரெனவுன்ஸ் அப்படின்னா legally declaring that I don't belong here. இப்போ உங்களுக்கு ஒரு வேலை பிடிக்கல, அந்த இடத்துல இருக்கீங்க, உங்க டிஎல் தானே, டீம் லீடர் தானே, கரெக்டா? டிஎல் உங்களுக்கு பிடிக்கல, உங்க பாஸ் உங்களுக்கு பிடிக்கல. அவர் ஏதாவது சொன்னா, இப்போ பாரு நான் கிளம்புறேன், வேலையை விட்டுட்டு நான் போகிறேன் பார், நான் கிளம்புறேன் பார், நான் 10 நாளில் பேப்பர் போடுறேனா இல்லையா பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் பேப்பரே போட மாட்டீங்க. 15 வருஷமாச்சு அக்கா நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சு. ஆனால் இன்னும் நீங்கள் பேப்பரும் போடலை, வெளியவும் வரல. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் வாயிலே சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். பட் லீகலி நம்ம பேப்பரை கொண்டு போய் ஹெச்ஆர் கிட்ட, இதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் வேலை செய்ய விரும்பல, இந்த இடத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு when you give a legal resignation letter, amen, legally you are declaring that I don't belong to this place. amen. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத இடங்கள்ல நீங்க ஒருவேளை இருப்பீங்கன்னா, this is a time that you say no, I don't belong. இந்த வியாதி படுக்கை என்னுடையது அல்ல. அல்லேலூயா. இந்த மரண பயத்திலே நான் வாழ்வது இல்லை, எதிர்காலத்தை குறித்த கேள்வியிலே நான் வாழ்வது இல்லை. எத்தனை பேர் சொல்வீங்க? அல்லேலூயா. sometimes you have to say no, strongly no. ஆர்ப்பரிப்பின் சத்தம் கேட்டு எரிகோ விழுந்தது. பவுல் சீலாவின் சத்தம் கேட்டு சிறைச்சாலைகள். அப்பனா சிறைச்சாலை கதவுக்கு ஸ்பிரிச்சுவலி it has ears. Jericho has ears. ஆண்டவர் மலையை பார்த்து நீ பேசு, மலை உனக்கு கீழ்ப்படியும் அப்படின்னா, மலைக்கு என்ன இருக்குங்க? மலைக்கு காது இருக்கு, சிறைச்சாலை கதவுகளுக்கு காது இருக்கு, சிறைச்சாலை அஸ்திபாரங்களுக்கு காது இருக்கு, எரிகோ கோட்டைகளுக்கு காது இருக்குன்னா, உங்களோடு போராடுகிற வல்லமைகளுக்கு அது கேட்டுட்டு இருக்கு. இப்படியே தான் என் வாழ்க்கை இருக்க போகுது அப்படின்னு நீங்க சொல்றது அது கேக்குது இல்ல. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பாட்டு இருக்குல்ல, இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. சொல்லலாமா?
இல்லை இல்லைன்னு சொல்றதையே வாய் மட்டும்தான் இல்லைன்னு சொல்லுது. நம்ம சாப்பாடு போடும்போது சொல்லுவோம் இல்லை வேணாம் வேணாம், அப்படியெல்லாம் இல்லை சொல்லக்கூடாது. அப்படின்னா வாய் மட்டும் இல்லைன்னு சொல்லும், கை வேணாம் வேணாம் வேணான்னும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மாதிரியெல்லாம் பிசாசோட சொல்லும் போது தைரியமா சொல்லணும். சொல்லலாமா? இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் ஷகதரே பதோ. நல்ல ஆவியில பாடலாமா? நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன். நல்ல வானத்துக்கு மேல கை தூக்கி இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. ஹல்லேலூயா. பலிபீடத்தை கட்டுவதற்கு முன்பாக பலிபீடத்தை இடிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். If something has to be constructed, there is something we have to destruct. இடிக்க வேண்டியவைகளை இடிக்காமல் எழுப்ப வேண்டியவை எழுப்பவே முடியாது. ஏன் என்னால் கட்டி எழுப்ப முடியல? என் குடும்பத்தை, என் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்ப முடியல, என்னுடைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர் என்னால் கட்டி எழுப்ப முடியல. வாய் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஏதோ ஒன்று ஆல்ரெடி அங்கே கட்டப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அவைகளை இடிக்க வேண்டும். ஆமென் ஆமென். கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பிடுங்க நமக்கு அதிகாரம் உண்டு. ஆமென். நாட்ட நமக்கு அதிகாரம் உண்டு, இடிக்க அதிகாரம் உண்டு, கட்ட அதிகாரம் உண்டு. we have that authority. எத்தனை பேர் சொல்றீங்க என் கையில கர்த்தர் அந்த அத்தாரிட்டியை கொடுத்திருக்கிறார்? ஆமென். கர்த்தர் அத்தாரிட்டி எங்க கொடுத்திருக்கார் தெரியுமா? வாயில கொடுத்திருக்கிறார். உங்க உதடுகளை அசைத்து நீங்கள் சொல்லுகிற வார்த்தை, வார்த்தை மாம்சமாகும். எல்லாரும் சொல்லுங்க, வார்த்தை மாம்சமானது. எலியாவினால் உரைக்கப்பட்ட வார்த்தை இயேசுவாய் மாம்சமானது. அல்லேலூயா. இப்ப பேசுங்க. 2025ல 2030ல உங்க பிள்ளைகளுக்கு அது மாம்சமாகும். அல்லேலூயா. இப்ப பேச வேண்டியதை பேசணும். என் பிள்ளை, இப்ப உங்க பிள்ளைய பார்த்து இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் வச்சு பேசாதீங்க. கர்த்தர் செய்வார். கர்த்தர் என் பிள்ளை எழுப்புவார். கர்த்தர் என் கணவரை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருவார். என் குடும்பம் ஒரு நாள் தலைத்து நிற்கும். ஆமென். சொன்ன ஏசாயா மரித்து போலாம், ஆனா சொன்ன வார்த்தை மரித்து போகாது. ஹல்லேலூயா. a man who uttered the word, அவர் போயிடலாங்க, ஆனா அந்த வார்த்தை நிற்கும். இன்றைக்கு நீங்கள் நின்று பேசுகிற ஜீவனுள்ள வார்த்தைகளை you can send your words as a gatekeeper அனுப்பி வைக்கலாம். இன்னைக்கு நீங்க நின்று 2030க்கு you can send உங்க பிரேயர்ஸ் மூலமா அனுப்பி வைக்கலாம். 2030ல போய் நீங்க சொன்ன வார்த்தை இப்படி கை கட்டி நின்றுட்டு இருக்கும். ஆமென். 2030ல உங்க பிள்ளைகள் அந்த வாசல் முன்னாடி போய் நிப்பாங்க. உங்க பிள்ளைகள் மாதிரி 10 பேர் அந்த வாசலுக்கு முன்பாக நிப்பாங்க. ஆனா 9 பேருக்கும் திறக்காது, உங்க பிள்ளைகளுக்கு கை திறக்கும். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்க கேட்ட, என்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட பின்புலம் இருக்கு, ஆனா உனக்கு எப்படி திறந்ததுன்னா உங்க பிள்ளை சொல்லுவான், 2025ல இப்படி ஒரு கூட்டத்தில் என் அம்மா நின்று என்னை குறித்து சொன்ன அந்த வார்த்தை தான் 2030ல வந்து எனக்காய் வாசலை திறந்திருக்கிறது. அல்லேலூயா. Don't ever underestimate the power of your prayer, the utterance. ஆமென். உங்க வாயிலிருந்து புறப்படுகிற நீதிமான்களுடைய வார்த்தைகள் ஜீவனை உண்டாக்கும். You have power to give life. Anything is dead, speak it. இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. நீங்க பேசுங்க, நீங்க கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு அந்த ஆமென்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.